ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தாங்க இருக்குது. ஏன் கேட்குறீங்களா? யாருமே நம்ப முடியறது கிடையாது. அது வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளி உலகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாருமே நம்புறதுக்கு முடியறது இல்லைங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எல்லோரும் டிவியில் ரியாலிட்டி ஷோன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். டிவியில் நிறைய டாக் ஷோஸ் நடக்குது, ரியாலிட்டி ஷோஸ்லாம் நடக்குது இல்லைங்களா? நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக. இப்போது நான் 2 ரியாலிட்டி ஷோவில் நடந்ததை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று வந்து டாக் ஷோ, இன்னொன்று வந்து ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டிவி சேனல்ஸ் நடத்துகிறாங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே செலிப்ரிட்டிஸ் தான் உள்ளே இருந்து அந்த அந்த ஷோவை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் எல்லாருமே பொய்முகங்கள். எல்லாருக்குமே இந்த முகத்துக்கு பின்னாடி அவ்வளோ மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. ஒரு மாஸ்க் இல்லைங்க, பல மாஸ்க் போட்ட முகங்கள் தான் அந்த ரியாலிட்டி ஷோவில் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு அந்த ஷோவை பார்க்கும்போது ஒருத்தர் ரொம்ப நல்லவராக நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் தெரிவார். ஆனால் அதே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் தான் நிறைய வில்லத்தனம் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து ஆண் பெண் அப்படிலாம் கிடையாதுங்க. இரு பாலருமே இதுக்கு வந்து சமமாக தான் இந்த ஷோவில் தன்னை வெளிப்படுத்திட்டு வராங்க. ஒரு சமயம் ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அடுத்த நிமிஷமே மற்றவங்கள பற்றி இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி சொல்லி தன்னுடைய கேரக்டரை அவங்களேவே அசாசினேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட கேரக்டரை வந்து மற்றவங்க வந்து அசாசினேட் படுத்துவாங்க, அதாவது இழிவுபடுத்துவாங்க. ஆனால் இந்த ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணிக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இது வந்து ரியாலிட்டி ஷோவில் மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் அந்த பணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. இதனால சொசைட்டிக்கு நம்மளை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல், அதை பற்றி பாதரேஷனே இல்லை, தன்னைத்தானே அசாசினேட் பண்ணிக்கிறது. அட் எனி காஸ்ட் தனக்கு பணம், அது மட்டும் தான் குறிக்கோளா, இந்த பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ஷோவில் பார்க்குற அத்தனை பேருமே உண்மையானவங்க இல்லைங்க. அதாவது யாராவது ஒருத்தர் தவறு செய்வாங்களான்னு காத்திருந்து அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ இல்லை தெரியாமல் செய்கிறாங்களோ அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த தவறை வச்சு தன்னை எப்படி ரொம்ப நல்லவங்களாட்ட ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டென்ட் கொண்டு போகிறாங்க. இதை வந்து இப்படியே ஒரு சில குரூப்பு அப்படியே அங்கேயே ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிட்டு காசிப் 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 காசிப், அதாவது எல்லாம் ஒன்றா சேர்ந்து காசிப் பண்ணுறது. ஆனால் அவங்களுக்குள்ளே விரிசல் வந்து அவங்க இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு காசிப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி காசிப் பண்ணி தான் பிரபலமும் அடையணும், பணமும் அதே நேரத்தில் பணமும் சம்பாதிக்கணும். இதுக்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணால் போகிறதுக்கு ரொம்ப ரெடியாகவே இருக்கிறாங்க. மறுபடியும் நான் அதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன், அந்த ஷோவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உண்மையான முகங்களை காட்டலைங்க. எல்லாருமே பொய்யான முகங்கள் தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு ஆண் பெண் அந்த ஷோவில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அது உண்மையான ரிலேஷன்ஷிப்பாக, ஃப்ரெண்டுக்கும் மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதாவது அவங்க வந்து மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்க்கணும், நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. அதை அவங்கள வச்சே மற்றவங்கெல்லாம் வந்து இன்னொரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆளாளுக்கு ஒரு கண்டென்ட் அவங்கள வச்சு மற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே அதில் பாதிக்கப்படுறது அந்த ஃப்ரெண்டுக்கும் மேலே ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதில் ஒரு பெண்ணு ஒரு ஆண் பாதிக்கப்பட்டு கடைசியாக ஒரு டாஸ்க்ன்ற இதில் அந்த டாஸ்கில் வந்து சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறதே இல்லைங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லாமல் அவங்கவுங்களே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அவங்கவுங்களே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கடைசியாக அதை விபரீதத்தில் கொண்டு போய் முடிஞ்சு அதனால் பாதிக்கப்பட்டது அந்த ஆணும் பெண்ணும் பழகினாங்க பாருங்க அவங்க. அதில் பாதிக்கப்பட்ட அந்த ஆணும் பெண்ணும் அந்த ஷோலேருந்து விலகப்பட்டாங்க. இதனால் பாதித்தது அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் கெட்டது, அவங்க புகழில் இருந்தாங்க அதையும் கெட்டது, அதனால் அவங்களுக்கு வர வேண்டிய வருமானமும் கெட்டது. அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருந்தாங்க, அந்த வருமானத்தை விட்டுட்டு இந்த ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு கடைசியாக அவங்களுக்கு எதுவுமே வந்து நிலையாக இல்லாமல் போயிடுச்சுங்க. ஒரு விதத்தில் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப கொஞ்சம் அட்டூழியம் பண்ணாங்க. அந்த ஷோவில் அதிகமாக தான் அவங்களும் பேசினாங்க. இருந்தாலும் அவங்க வெளியேறும்போது
கொஞ்சம் மனம் வருத்தப்பட செஞ்சது. மற்றவங்களாம் இருந்தாங்க பாருங்க, அவங்கெல்லாம் வந்து தான்லாம் ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த 2 பேருக்கும் சப்போர்ட் இல்லாமல் வெளியில் அனுப்பி விட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குங்க. இன்னொரு ஷோ அது நானே கலந்துட்டு இருந்தேங்க. அதாவது இந்த ஷோவில் யார் வேணாலும் பங்கெடுத்துக்கலாம். ஒரு டாக் ஷோ தான். ஒரு டிவி சேனல் நடத்தினது. டாக் ஷோவில் பங்கெடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பெற்றோர்கள் வர்சஸ் 2K பேரண்ட்ஸு அப்படின்னு டாக் ஷோ நடந்தது. அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா இன்றைய பெற்றோர்கள் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க, எங்கள் பசங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஏன் கண்டித்து வளர்க்கணும், அவங்க ஸ்கூலுக்கு நாங்கள் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க தேவைப்பட்டதெல்லாம் அவங்களும் நல்லா படிக்கிறாங்க, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் எங்கள் குழந்தைங்களோட பழகுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃப்ரெண்ட்லியாக தான் ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸுங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸுங்க எப்படிங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? டீச்சராக இருந்தால் மட்டுமே ஸ்டூடெண்ட் வந்து அந்த டீச்சருக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுக்காக கடுமையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது டீச்சராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த மரியாதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் குழந்தைங்கிட்ட நீங்கள் டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒன்ஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்தாலே நெய்பர்ஸ் கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை அவுட் சைட் பீப்புள் யாராக இருந்தாலுமே சரி, ஸ்கூலில் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதில் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு உரிய ஒரு ஸ்பேஸில் இருந்தால் தாங்க மரியாதையும் மதிப்போம். அதை விட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம், டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாக்கா எல்லாருமே நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் இருப்பாங்கன்னு என்னங்க நிச்சயம்? நம்ம நிறைய நியூஸ்லலாம் கேள்விப்படுறோம். இப்போ இந்த காலத்தில் யாரைங்க நம்ம நம்ப முடியுது, யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? இதை கண்டித்து தான் நான் சொன்னேன். அதுக்கு அந்த பேரண்ட்ஸுங்க வந்து, ஏன்னா அவங்களாம் 2K பேரண்ட்ஸு, அவங்களாம் ரொம்ப சோஷியலாக இருப்பாங்களாம். இதை இந்த வச்சு நான் ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இவங்கெல்லாம் 2K பேரண்ட்ஸுங்களாம். குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து அவங்க வளர்க்குறாங்களாம். இதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்து அந்த காலத்து பெற்றோர்களும் இருந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, குழந்தைங்களே ரீல்ஸ் போடுறாங்க, சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட விட்டு கண்டாபேனிக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்து பணத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேரண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மைதாங்க ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா. அதில் கூட அந்த இன்ஸ்டாகிராமில் உங்கள் குழந்தைங்களோட டேலண்ட்டை காட்டணுன்னாக்கா ஒரு நல்ல விதமாக காட்டலாம், இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது சினிமாவில் இருக்கிற மாதிரியே குழந்தைங்கள ஆட விட்டு பாட விட்டு அதை ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணுறதுங்கிறது மனசுக்கு ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. படிக்கிற காலகட்டத்தில் அது தேவையில்லைன்னு தான் எனக்கு தோன்றுறது. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த ரியாலிட்டி ஷோ சொன்ன பாருங்கள், கண்டிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் கூட 2K பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸோட குழந்தைங்க தான் தடுமாறி போகிறாங்க லைஃப்பில். அந்த மாதிரி தடுமாறி போகிறதால தான் அவங்களால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட சூஸ் பண்ண தெரியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து நம்ம லைஃபுக்கு அவங்க ஏற்றவங்களா இருப்பாங்க அப்படி பார்த்து தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம டெவலப் பண்ணணும். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுவேன் அப்படின்ற பழமொழியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஃப்ரெண்டோட இந்த குழந்தை பழகுனா அந்த குழந்தை எப்படி இருக்கோ அப்படி தான் இந்த குழந்தை இருக்குன்றது தான் அர்த்தம் அதுக்கு. அதனால தான் அந்த பழமொழியை நான் சொன்னேன். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணும்போது எவ்வளோ செலக்டிவாக இருக்கணும் இல்லைங்களா? ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களோட பழக ஆரம்பிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து வீழ்ச்சியில் கொண்டு போய் தாங்க விடும். நம்ம வாழ்க்கையே வீழ்ச்சியில் கொண்டு போய் தான் விடும். நல்ல ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் மேலே மேலே போகிறதுக்கு அவன் உறுதுணையாக இருப்பான். வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சி தான் நம்ம அடைவோம். அதனால தாங்க கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அந்த ரியாலிட்டி ஷோவில் அந்த 2 பேரும் ராங் பீப்புள், போத் ஆர் ராங் பீப்புள், தே செலக்டட் ஈச் அதர் அண்ட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆச்சு பாருங்கள், அவங்க லைஃபே பாழாக போயிடுச்சு. இந்த கூடா நட்பு சொன்ன பாருங்க, அவங்கள வெளியேற்றிட்டாங்க இல்லைங்களா? அவங்க 2 பேரை வச்சு எல்லாம் அந்த ஷோவில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தானா ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி ஒரு வெளி உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே அந்த ஷோவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் போலியான முகங்கள் தான். இந்த ஷோவை நான் ஏன் சொல்கிறேன்னா, கூடா நட்பு கேடாய் விளையும் இதை சொல்கிறதுக்காக தாங்க நான் இந்த ஷோவையும் அந்த டாக் ஷோவையும் நான் சொன்னேங்க. அந்த இவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறது யாருங்க? இப்போ இருக்கிற 2K பேரண்ட்ஸ் தான் நிறைய சுதந்திரம் கொடுக்குறாங்க. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் பிள்ளைங்க வந்து, எல்லா பிள்ளைங்களும் நான் சொல்ல வரல, சில பிள்ளைங்க வந்து தவறான பாதையில் போயிட்டு ஒரு தவறான ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணி அவங்க லைஃபையே வந்து பாழடிச்சுக்கிறாங்க. ரியாலிட்டி ஷோவில் மட்டும் இல்லைங்க,
நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு பொய்யான முகங்களோட தான் இருக்கிறோம். ஆனால் பார்க்கும்போது நல்லவங்களா தெரிவாங்க, நல்லதாக பேசுவாங்க. ஆனால் அவங்களோட பழகும்போது தான் அவங்க உண்மையான குணம் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் எல்லாருமே நடிகர்கள் தான். சினிமாவிலேயோ ட்ராமாவிலேயோ டிவியில் நடிக்கிறவங்க மட்டும் நடிகர்கள் இல்லைங்க. நிஜ வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நடிச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு சிலரோட நடிப்பு வந்து யதார்த்தமாக இருக்கும், ஒரு சிலரோடது வந்து போலியான நடிப்பு. வெளியில் ரொம்ப நல்லவங்களாட்டம் இருந்துட்டு மனசுக்குள்ளே ஃபுல்லாக வந்து வன்மம் வச்சுட்டு லைஃப்பில் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டுங்கிறத 2K பேரண்ட்ஸ், இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நட்புங்கிறது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். அந்த மாதிரி நட்புக்கு உரியவர்கள் யாருன்னு ரொம்ப பார்த்து செலக்டிவாக ஃப்ரெண்ட்ஸுங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே 2 நாள் பழகின உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட முடியும் அப்படின்னு நம்ம யாருமே வந்து தப்பான கணக்கு போடக்கூடாதுங்க. இதை நம்ம 2K பேரண்ட்ஸு, இப்போ இருக்கிற 2K பேரண்ட்ஸு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து உங்கள் குழந்தைங்கள மானிட்டர் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் நல்லா படித்தவங்க தான். நான் சொன்ன ரியாலிட்டி ஷோவில் இருந்தவங்களுடைய பேரண்ட் எல்லாம் கூட நல்லா படித்தவங்க தான். ஆனாலும் வழி தவறி போன 2 ஆடுகள் மாதிரி அவங்க தவறாக ரியாலிட்டி ஷோவில் அவங்கள தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய லைஃபே இழந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறது அந்த ரியாலிட்டி ஷோவில் பார்த்து கற்றுக்கலாம். இதுதான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.